ஆஞ்சநேயரைத் தேடிய நரேன். நரேந்திரனுக்கு சிறுவயதிலேயே இராமாயணக் கதைகள் என்றால் அத்தனை பிரியம். ஒருமுறை பண்டிதர் ஒருவர் இராமாயண சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தபோது அனுமனின் ஆஞ்சநேயர் வீரச் செயல்களையும் ராமபக்தியையும் நரேன் மிகவும் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அந்த பண்டிதர், ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி, என்றும் வாழ்பவர், அவர் இப்போதும் அடர்ந்த வாழைத் தோட்டங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட நரேனின் மனதில் ஆஞ்சநேயரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பெருக்கெடுத்தது. ஆஞ்சநேயர் எங்கே இருப்பார் என்று யாரிடமும் கேட்காமல் அந்த பண்டிதர் சொன்னதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்டான். சொற்பொழிவு முடிந்ததும் நரேன் நேராக வீட்டிற்கு அருகிலிருந்த ஒரு பெரிய வாழைத் தோட்டத்திற்குச் சென்றான். அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் என்று நம்பி ஒரு மரத்தினடியில் அமைதியாக அமர்ந்து காத்திருக்கத் தொடங்கினான். நேரம் செல்லச் செல்ல இருட்டத் தொடங்கியது. வீட்டில் நரேனை காணாமல் அனைவரும் தேட ஆரம்பித்தனர். நீண்ட நேரத்திற்குப் பிறகு வாழைத் தோட்டத்தில் நரேன் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பதை அவனது தாய் கண்டார். "இங்கே என்ன செய்கிறாய் நரேன்?" என்று கேட்டதற்கு, "அம்மா, ஆஞ்சநேயர் இங்கே இருப்பதாக பண்டிதர் சொன்னாரே, இன்னும் அவரை காணவில்லையே" என்று வருத்தத்துடன் பதிலளித்தான். அவனது மழலை கலந்த பக்தியைக் கண்டு புன்னகைத்த தாய், "குழந்தாய், ஆஞ்சநேயர் இப்போது ராமருக்கு ஏதோ உதவி செய்யப் போயிருப்பார், அதனால்தான் வரவில்லை. நீ வா, நாம் வீட்டிற்கு போகலாம்" என்று சமாதானம் கூறி அழைத்துச் சென்றார். ஒரு சிறுவனின் மனதிலிருந்த அந்த தீவிரமான தேடலும் சொன்னதை அப்படியே நம்பும் குழந்தைத்தனமான நேர்மையும் பின்னாளில் அவர் மேற்கொண்ட ஆன்மீக தேடலுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. இயற்கையுணர்வு அனுபவம். முதல் சமாதி நிலை. நரேந்திரனுக்கு சிறுவயதிலிருந்தே இயற்கையின் மீது தீராத காதலுண்டு. ஒருமுறை அவருக்கு 14 வயதாக இருக்கும்போது அவரது குடும்பத்தினர் கல்கத்தாவிலிருந்து மத்திய பிரதேசத்திலுள்ள ராய்ப்பூருக்கு மாட்டு வண்டிகளில் பயணம் செய்தனர். அந்த பயணம் பல நாட்கள் நீடித்தது. வழியில் விந்திய மலைத்தொடரின் அடர்ந்த காடுகள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகள் வழியாக அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது ஒரு நாள் ஒரு குறுகிய மலைப்பாதையின் வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் உயர்ந்த மலைச்சிகரங்கள் வானைத் தொடுவது போல நின்றன. மரங்களின் இலைகளுக்கிடையே சூரிய ஒளி சிதறி விழுந்து கொண்டிருந்தது. பறவைகளின் இன்னிசையும் சலசலக்கும் காற்றின் ஓசையும் அந்த இடத்தையே ஒரு தேவலோகம் போல மாற்றியிருந்தது. திடீரென்று நரேந்திரரின் பார்வை ஒரு பெரிய பாறையின் மீது விழுந்தது. அந்த பாறையின் இடுக்கில் ஒரு தேன்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தேன்கூட்டை சுற்றி தேனீக்கள் ரீங்காரமிட்டபடி சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தன. இயற்கையின் அந்த ஒரு சிறிய காட்சியைக் கண்ட நரேந்திரர் சட்டென்று ஒரு விசித்திரமான நிலைக்கு சென்றார். இயற்கையின் இந்த பிரம்மாண்டமான அழகிற்கும் அந்த தேனீக்களின் நுணுக்கமான உழைப்பிற்கும் பின்னால் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருப்பதை அவர் உணர்ந்தார். அந்த உணர்வு அவரை அப்படியே ஆட்கொண்டது. அவரது மனம் உலக விஷயங்களை மறந்து அந்த பிரபஞ்ச உணர்வில் லயித்தது. வண்டி ஓடிக்கொண்டிருந்தது, நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நரேன் எதையும் உணரவில்லை. அவர் அப்படியே சிலையாக அமர்ந்துவிட்டார். இதுவே நரேந்திரருக்கு ஏற்பட்ட முதல் சமாதி நிலை என்று கூறப்படுகிறது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவர் சாதாரண நிலைக்கு திரும்பியபோது அவரது முகம் ஒரு புது பொலிவுடன் திகழ்ந்தது. இயற்கையின் அழகைக் கண்டு ரசிப்பதற்கும் இயற்கையின் உணர்வில் ஒன்றிப்போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த பிஞ்சு வயதிலேயே அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தார். மீன் சாப்பிட மறுத்த நரேன். நரேந்திரனின் 14 வயதில் அவரது குடும்பத்தினர் அவர் மீது ஒருவித அச்சம் கொண்டிருந்தனர். நரேன் எப்போதும் தியானத்திலும் ஒருவித தனிமையிலும் ஈடுபாடு காட்டத் தொடங்கினார். குறிப்பாக அவரது தாத்தா துர்கா பிரசாத் வாலிப வயதிலேயே உலகத்தைத் துறந்து சந்நியாசியாகச் சென்றவர். நரேனிடமும் அதே போன்ற துறவு மனப்பான்மை தென்பட்டதால் அவர் தனது தாத்தாவைப் போலவே துறவியாகி விடுவாரோ என்று பெற்றோர் கவலைப்பட்டனர். இந்த சமயத்தில் நரேன் சைவ உணவுகளையே அதிகம் விரும்பி சாப்பிடத் தொடங்கினார். வங்காளத்தில் மீன் என்பது அன்றாட உணவின் ஒரு முக்கிய அங்கமாகும். ஆனால் நரேன் மீன் சாப்பிடுவதை தவிர்த்து வந்தார். ஒரு நாள் நரேனின் அக்கா சுவர்ணமயி அவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அவள் நரேந்திரர் முன் மீன் பொரியல் இருந்த தட்டை வைத்தாள். ஆனால் நரேன், "எனக்கு மீன் வேண்டாம், காய்கறி பொரியல் மட்டும் கொடு" என்று கூறி அதை தள்ளி வைத்தார். சுவர்ணமயி விடாப்பிடியாக அந்த தட்டிலிருந்த மீன்களை மட்டும் எடுத்துவிட்டு அதே தட்டில் மீண்டும் உணவை வைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த நரேந்திரருக்கும் அவரது அக்காவுக்கும் இடையே பெரிய வாய்ச்சண்டை மூண்டது.
அப்போது முற்றத்தில் குளித்துக் கொண்டிருந்த நரேனின் தந்தை விசுவநாதர் இதை கவனித்தார். அவர் கோபமாக, 14 தலைமுறைகளாக இவனது முன்னோர்கள் நண்டும் நத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்தனர். இவன் என்னவோ இப்போது பெரிய பிரம்ம தைத்தியன், துறவி போன்றவர் ஆகிவிட்டானாம், மீன் சாப்பிட மாட்டானாம் என்று கிண்டலாகவும் கோபமாகவும் கூறினார். தந்தை கண்டித்த போதிலும் நரேன் தனது பிடிவாதத்தையும் கொள்கையையும் தளர்த்தவில்லை. இந்த சம்பவம் நரேன் சிறுவயதிலேயே தனது கொள்கைகளுக்காக தந்தையையே எதிர்த்து நிற்கும் அளவுக்கு மன உறுதி கொண்டிருந்தார் என்பதை காட்டுகிறது. கடவுள் இருக்கிறாரா என்ற தேடல். நரேந்திரன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது மேலை நாட்டு தத்துவங்களையும் அறிவியலையும் ஆழமாக கற்றார். இதனால் அவரது மனதில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டது. ஒருபுறம் பாரம்பரியமான பக்தி, மறுபுறம் எதையும் ஆதாரத்துடன் நிரூபிக்கச் சொல்லும் பகுத்தறிவு. இந்த நிலையில் கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா, அவரை யாராவது நேரில் கண்டதுண்டா என்ற கேள்வி அவரை தொலைத்தது. இந்த தெளிவை பெற நரேந்திரன் அக்காலத்தில் வாழ்ந்த பல சமய தலைவர்களையும் மகான்களையும் தேடிச் சென்றார். பிரம்ம சமாஜத்தின் தலைவராக இருந்த தேவேந்திரநாத் தாகூரை சந்தித்து, ஐயா, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்று நேரடியாக கேட்டார். ஆனால் அவரிடமிருந்து நரேந்திரனை திருப்திப்படுத்தும் வகையிலான பதில் கிடைக்கவில்லை. நரேந்திரன் யாரிடம் பேசினாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்க தவறுவதில்லை. பெரும்பாலானவர்கள் கடவுளை பற்றி புத்தகங்களில் படித்ததை அல்லது தத்துவங்களைத்தான் கூறினார்களே தவிர, யாரும் நான் அவரை கண்டேன் என்று உறுதியாக கூறவில்லை. இந்த கேள்வியால் அவர் தூக்கத்தை தொலைத்தார். ஒரு தீவிரமான தாகம் அவரிடம் இருந்தது. வெறும் வார்த்தைகளாலான பதில்கள் அவருக்கு போதுமானதாக இல்லை. அவருக்கு நேரடி அனுபவம் தேவைப்பட்டது. கல்லூரியில் ஒருமுறை பேராசிரியர் வில்லியம் ஹேஸ்டி பரவச நிலை பற்றி விளக்கும்போது, இத்தகைய நிலையை நீங்கள் நேரில் காண வேண்டுமானால் தட்சிணேஸ்வரத்தில் உள்ள ராமகிருஷ்ணரை போய் பாருங்கள் என்று தற்செயலாக குறிப்பிட்டார். இதுவே நரேந்திரனின் தேடலுக்கு ஒரு திசையை காட்டியது. இந்த தேடல்தான் அவரை தட்சிணேஸ்வரத்திற்கு அழைத்துச் சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க வைத்தது. திருமணப் பேச்சும் நரேந்திரரின் உறுதியும். நரேந்திரர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் தீவிரமாக முயற்சி செய்தனர். நரேந்திரர் மிகவும் அழகானவர், அறிவாளி, மேலும் ஒரு வசதியான வழக்கறிஞர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு பெண் கொடுக்க பல செல்வந்தர்கள் முன்வந்தனர். ஒரு பெரிய இடத்திலிருந்து பெரும் தொகையை வரதட்சணையாக கொடுக்கவும் முன்வந்தார்கள். ஆனால் நரேந்திரர் திருமண வாழ்வை முற்றிலும் வெறுத்தார். இறைவனை தேடுவதே என் வாழ்வின் லட்சியம், அதற்கு திருமணம் ஒரு தடையாக இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். தனது தந்தை விஸ்வநாதரிடம் இது குறித்து அவர் விவாதித்தார். அப்போது அவரது தந்தை நரேந்திரனிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். நரேன், உனக்கு திருமணம் செய்து கொள்வதில் என்ன தயக்கம்? நான் உனக்காக சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு நரேந்திரர் மிக துணிச்சலாகவும் தத்துவ ரீதியாகவும் ஒரு பதிலளித்தார். அப்பா, நீங்கள் எனக்காக சேர்த்த சொத்துக்களை விட என்னை நானே அறிந்து கொள்ளும் சொத்துதான் எனக்கு முக்கியம். இந்த புலன் இன்பங்களெல்லாம் நிலையற்றவை என்று கூறினார். மகனின் இந்த தீவிரமான வைராகியத்தைக் கண்ட விஸ்வநாதர் அவரை வற்புறுத்தவில்லை. உனது பகுத்தறிவுக்கு எது சரியாக படுகிறதோ அதையே செய் என்று கூறி அந்த பேச்சை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டார். இந்த சம்பவத்திற்கு சில காலம் கழித்தே விஸ்வநாதரின் திடீர் மரணம் நிகழ்ந்தது. அதுவரை நரேந்திரர் ஒரு இளவரசனைப் போல சுதந்திரமாக வளர்க்கப்பட்டார். நரேந்திரன் ஒருமுறை தனது தந்தையிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அப்பா, எனக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், எனக்காக என்ன சொத்து சேர்த்திருக்கிறீர்கள் என்று உரிமையோடு வினவினார். அதற்கு விஸ்வநாதர் எந்தவித கோபமும் அடையவில்லை. அவர் மிகவும் அமைதியாக நரேந்திரனை ஒரு நிலை கண்ணாடியின் முன் நிற்கச் சொன்னார். பின்னர் அவரிடம், நரேன், உன்னை இந்த கண்ணாடியில் நன்றாகப் பார். உனக்கு எவ்வளவு அழகான முகம், கூர்மையான அறிவு, அஞ்சாத துணிச்சல் மற்றும் சிறந்த பண்புகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இவைதான் நான் உனக்கு சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்துக்கள் என்று பதிலளித்தார். தந்தையின் இந்த பதில் நரேந்திரனை பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது. வெளிப்புற சொத்துக்களை விட ஒரு மனிதனின் ஆளுமையும் பண்புகளுமே உண்மையான சொத்து என்பதை அவர் அந்த தருணத்தில் உணர்ந்தார்.